அதே நேரத்தில் வந்து நீங்கள் பெரிய படங்கள் அதான் பெரிய நடிகர்கள் இன்றைக்கி விஜய் சார் பீஸ்ட் இன்றைக்கி இங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் தான் நடக்குது, வெளியூரில். அதே மாதிரி அரசாங்கம் இப்போ தான் வந்து படப்பிடிப்பை வந்து 100 பேர் கொண்டு இதுதான் நடத்தலாங்கிற ஒரு அனுமதியை வழங்கியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அதே நேரத்தில் நாங்கள் வந்து அரசாங்கத்திடம் வந்து கோரிக்கை வைக்கிறோம், ஒரு ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி ஒரு செக்யூர்டு பிளேஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும். எம்ஜிஆர் ஆல்ரெடி இருந்தது தான், எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியெல்லாம் இருந்தது. அதை வந்து நிறையா மறுபடியும் சரி பண்ணி இங்கே படப்பிடிப்பு நடத்துறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு உள்ள தொழிலாளர்களுக்கு உள்ள பாதுகாப்பை வழங்கணும்னு நாங்கள் அதையும் கோரிக்கையாக வைக்கிறோம் சார். எங்கள் அழைப்பை ஏற்று இந்த மாலை பொழுதில் வந்திருக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் முதற்க நன்றியை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நன்றினை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் எடுத்து நிவாரண சேவையில் கொரோனா பிடியிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு படப்பிடிப்புகளை தொடங்கி இருக்கிறோம். படப்பிடிப்புகளில் உள்ள அனைவரும் தமிழக அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை பின்பற்றி படப்பிடிப்புகளை நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல மனு கொடுத்து 2 நாட்களில் துரிதமான நடவடிக்கை எடுத்த நம்ம தமிழக MK தியாகராஜ பாகவதர் பேரன் திரு சாய்ராம் குடும்பத்திற்கு வீடு கொடுத்து மற்றும் ரூபாய் 5 லட்சம் தொகையை வழங்கிய தமிழக முதல்வர் மாண்புமிகு MK ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வணக்கத்தினையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரையரங்குகள் தயாரிப்பாளர்களின் பங்கு குறித்து அதில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் அதற்கு முன் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் விரிவாக பேசி தீர்மானங்கள் எடுத்துள்ளோம். அந்த தீர்மானங்களை இப்பொழுது படிக்கிறேன். இந்த தீர்மானங்களை திரையரங்கு உரிமையாளர்கள் ஆதரித்து தயாரிப்பாளர்களுடன் விநியோகஸ்தர்களுடன் நல்லுணர்வு பாராட்டுமாறு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தியேட்டர் திறக்கிற சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு இருக்குது இன்றைக்கி கொரோனாக்கு அப்புறம். இது திறக்கிறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக சில கோரிக்கைகளை வந்து நாங்கள் வந்து திரையரங்கு உரிமையாளருக்கு நாங்கள் வந்து வைக்கிறோம். அதை வந்து என்னென்ன கோரிக்கைகள்ங்கிறத உங்களுக்கு தொழிலாளர் அவர்கள் படிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் உடனடியாக டிக்கெட் வழங்கும் முறையை கணினிமயமாக்க வேண்டும். 2. திரையரங்குகளில் திரையிடப்படும் திரைப்படங்களின் உரிமை முழுவதும் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கே சொந்தமானதாகும். திரையரங்கு உரிமையாளருக்கு உரிமை இல்லை. அதன் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் ஆன்லைன் புக்கிங் ஏஜென்ட்ஸ் தயாரிப்பாளர்கள் அனுமதி பெற்ற பின்புதான் டிக்கெட் விற்பனை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் புக்கிங் மூலமாக வரக்கூடிய வருமானம் இனி வரும் காலங்களில் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளருக்கும் புக்கிங் ஏஜென்ட்களுக்கும் சமமாக பிரித்து தர வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் தயாரிப்பாளர் தங்களது திரைப்படங்களை திரையிடும் திரையரங்குகள் மட்டுமே GST தொகையினை செலுத்த வேண்டும். தனிநபர் பெயரிலோ அல்லது வேறு பெயரிலோ கட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏனெனில் GST கட்டுவதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய சரியான முறையில் தீர்வு காணவே திரையரங்குகள் பெயரிலேயே GST தொகையினை கட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் குறிப்பிட்ட ஏரியாக்களில் ஒரு சிலர் திரையரங்குகளை குத்தகை மற்றும் கன்ஃபர்மேஷன் லீஸ் முறையில் எடுத்து அவர்களுக்குள்ளேயே சிண்டிகேட் கூட்டமைப்பு போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் திரைப்படங்களை வெளியிடும் தயாரிப்பாளருக்குள்ள பிரச்சனை வருகிறது. ஆகையால் மேற்படி சிண்டிகேட் கூட்டமைப்பு முறையை கலைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளருக்கும் திரையரங்கு உரிமையாளருக்கும் இடையே முன்பு இருந்தது போல் ஹோல்டு ஓவர் முறையை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்றும், அவ்வாறு கொண்டு வரும் பட்சத்தில் தயாரிப்பாளருக்கு 70% வரை திரையரங்கிலிருந்து ஷேர் கிடைக்கும். ஆகவே ஹோல்டு ஓவர் முறையை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளின் உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட திரைப்படங்களின் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் வாரம் ஒரு முறை கணக்கு வழக்கு சரிபார்த்து காசோலை அளிக்க வேண்டும். அவ்வாறு அளிக்கும் பட்சத்தில் கணக்கு வழக்கு வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. திரைப்படங்களில் சிறு முதலீட்டு திரைப்படங்கள் வெளியிடும்போது 3 வகையான டிக்கெட் விற்பனை செய்ய வேண்டும். முன்பு இருந்தது போல் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் என்று இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தயாரிப்பாளர்கள் தங்களது திரைப்படங்களை வெளியிடும்போது டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் BPF கட்டணம் செலுத்துவதில்லை என்று அனைத்து தயாரிப்பாளர்கள் சார்பாகவும் ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் கியூப், EFO, சோனி எக்ஸெட்ரா மூலம்
தயாரிப்பாளர்கள் தங்களது திரைப்படங்களை வெளியிடுகிறார்கள். ஆனால் கட்டண விளம்பரங்கள் திரைப்படப்படுகின்றன. அந்த விளம்பரங்களில் வரக்கூடிய வருமானம் திரையரங்குகள் மற்றும் டிஜிட்டல் சர்வீஸ் புரோவைடர்களிலிருந்து பிரித்துக் கொள்கிறார்கள். இனி வரும் காலங்களில் மேற்படி விளம்பர வருவாயில் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் பகுதி தர வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. மேற்கண்ட முடிவுகள் தமிழக அரசு திரையரங்குகளை மீண்டும் திறக்கலாம் என்று அறிவிப்பதற்கு முன்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அவ்வாறு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் தயாரிப்பாளர்களை பாதுகாக்கும் வகையில் எங்களது கோரிக்கையை தமிழக அரசின் கவனத்திற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக கொண்டு சென்று சரியான முறையில் தீர்வு காண வழிவகை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் என் ராமசாமி, முரளி ராமநாதன் தலைவர், ஆர் ராதாகிருஷ்ணன் செயலாளர், மன்னன் செயலாளர், சந்திரபிரகாஷ் ஜெயின் பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள். கோரிக்கை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் இதை அமல்படுத்தவே இல்லை. இதுக்கு என்ன ஸ்ட்ராங்காக நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க? இல்லை, இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இது ஏற்கனவே நிறையா வாட்டி பேசியிருக்கோம். இந்த முன்னாடி இந்த சிண்டிகேட் முறையில் இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் இது பண்ணிவிட்டு இப்போ டேர்ம்ஸ் எல்லாமே குறைஞ்சி போச்சு. முன்னாடி இந்த ஓல்ட் ஓவர் சிஸ்டம் எல்லாம் இருந்தது. அந்த பழைய முறைகளுக்கு நாங்கள் கொண்டு வரணும். சின்ன படங்களுக்கு பெரிய படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் ஒரு 5-6 பேரை தவிர மீதி சின்ன படங்களுக்கு சரியான ஒரு முறையில் தேட்டர் கிடைக்கிறதும் கிடையாது, ஷோஸ் கிடைக்கிறதும் இல்லை. இவங்களுக்கு உள்ள வழி பண்ணுறதுக்கு தான் அந்த 3 வகை டிக்கெட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு கேட்டிருக்கோம். சிண்டிகேட் ஒரு சாராராக மொத்தமாக ஒரு தேட்டர்களை குத்தகைக்கு எடுக்கிறதும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அது அதனால் சரியான முறையில் அவங்க சொல்கிற இதுக்கு ஒரு தயாரிப்பாளரோட தன்னுடைய படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுங்கிற இதுக்குள்ளே ரைட்ஸ்குள்ளே இல்லாமல் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் ஆகியிருக்கு. அதெல்லாம் இன்றைக்கி எல்லா தயாரிப்பாளர் சார்பாக தான் இந்த செயற்குழு இதில் முடிவு பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிறோம். இல்லைன்னா அடுத்த கட்டதாக அரசுக்கிட்ட எடுத்து போய் இதை உள்ள தீர்வை காணலான்னு இருக்கோம் சார். இதற்கு முன்பு ஒரு 300 திரைப்படங்கள் வெளியாகிட்டு இருந்தது கொரோனாவுக்கு முன்பு. ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் அதுக்கான எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு. இதனால தயாரிப்பாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரியான தயாரிப்பாளர்களுக்கு சங்கம் என்ன? இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறது இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே ஷட் டவுனில் இருந்ததுனால இன்றைக்கி சூழ்நிலை குறைஞ்சது ஒரு 200-250 படங்களுக்கு தாண்டி ரிலீஸ் ஆகிற இதில் சின்ன படங்களும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாமே இருக்குது. சங்கம் சார்பாக தயாரிப்பாளர்கள் எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்களோட இதுக்கு சில எங்களுடைய ட்ரஸ்ட் இருக்குது, கவுன்சிலில் ட்ரஸ்ட்டு ஒன்று இருக்குது. அது வழியாக அவங்களுக்கு சில விஷயங்களில் வாழ்வாதாரத்துக்கு சின்ன தயாரிப்பாளர்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் ஃபஸ்ட்டு இது இந்த தேட்டர்கள் இது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. தேட்டர்களை வழிமுறைப்படுத்திட்டு ஆன்லைன் டிக்கெட்டிங்லேருந்து டிரான்ஸ்பரன்சி வேணுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ இந்த இதை முதல் ஸ்டெப்பாக எடுக்கிறோம். ஆன்லைன் மூலமாக தான் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு தேர்ட் பார்ட்டி புக்கிங் ஏஜென்ட்ஸ் நம்ம நம்பியிருக்கோம்? தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை தேட்டர்களோ எல்லாரும் சேர்ந்து காமனான ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கலாம். அது மூலமாக ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 30 ரூபா 40 ரூபான்னு வசூலிக்கிற கட்டணத்தை குறைச்சு நம்ம பயனாளர்களுக்கு சேர்க்க முடியும். கண்டிப்பாக புக்கிங் டிக்கெட் ரேட் அது ஒரு பேர்டனாக இருக்குது. அதில் எங்களுக்கு தயாரிப்பாளருக்கு எங்கள் படத்தை அதை டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட தான் ரைட்ஸ் வாங்கணும். நாங்கள் தேட்டருக்கு கொடுத்தாங்கன்னா தேட்டருக்காரங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. படம் அவங்க போடுறதுக்கு மட்டும்தான் அவங்க எடுத்து பண்ணுறாங்களே தவிர அந்த படத்தோடைய டிக்கெட்டை விற்கிறது ரைட்ஸ் ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்குது. அந்த படத்தோடைய இதை டிக்கெட்டை நாங்கள் எங்ககிட்ட உரிமை வாங்கி தான் நீங்கள் கொடுக்கணும். அதுலேருந்து ஆன்லைன்லேருந்து எங்களுக்கு ஒரு ஷேர் வரும். எல்லா தேட்டரும் கம்ப்யூட்டரைஸ்ட் ஆகுனா இன்டகிரேஷன் பண்ணணும். எல்லா தேட்டரையும் டோட்டலாக இன்டகிரேஷன் பண்ணால் தான் அதோடைய சிஸ்டம் வெளியில் உண்மையான ஒரு இது டிக்கெட்டிங் இது தெரியும். ஒரு நடுவில் இருக்கிற ஒரு லீஸ் எடுக்கிற பார்ட்டியோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறவங்க இந்த சிண்டிகேட் முறைகள் ஒருத்தர் கண்ட்ரோலில் டோட்டலாக எடுக்கிறதுல அவங்க கொடுக்குற கணக்கு மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது. தேட்டரில் என்ன நடக்கிறதுங்கிறது வெளிப்படையாக தெரிய மாட்டுது. எல்லாருமே நாங்கள் 80% சிஸ்டம் நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க தேட்டருக்காரங்க. ஆனால் அது எதுவுமே இன்டகிரேட்டட் பண்ணலை. எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டா சிஸ்டம் ஆனதாக அர்த்தம் இல்லை. அது எல்லாமே இன்டகிரேட் பண்ணணும். அது நாங்கள் கவுன்சிலை நாங்கள் கேட்டுட்ருக்கோம். எங்களுக்கு
வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அரசுகிட்ட கொண்டு போய் அரசே வந்து அதை பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பயுமே வந்து இது வரைக்கும் நடைமுறை ஆகலை சார். அதை இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை. இந்த வாட்டி நடைமுறைப்படுத்தணும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அப்படி நடைமுறைப்படுத்தாத பட்சத்தில் அரசு கவனத்துக்கு சென்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி இது உறுதியாக அமுல்படுத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அமைச்சரை சந்தித்து நம்ம மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். எங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவங்களும் நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி அளிச்சிருக்காங்க. நல்ல விதமாக பேச்சுவார்த்தை நடத்தி நல்ல விதமாக தீர்வு காணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பிரபல ஹீரோக்கள் சம்பளம் வந்து 100 கோடி, ஹீரோயின் சம்பளம் 10 கோடி போன மட்டும் விஜய் ஆண்டனி இந்த மாதிரி அதெல்லாம் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த தடவை அதான் சம்பளம். நடிகர் சங்கமாக இன்னும் அது வந்து கோர்ட் வழக்கில் இருக்கிறதுனால அது சங்க தேர்தல் முடிஞ்சு சங்கம் இன்னும் கரெக்டாக உருவானதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பிரச்சனையே தயாரிப்பாளர் மத்தியிலும் இருக்குது. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான வழிவகை. அதே நேரத்தில் இப்போ நிறையா நடிகர்கள் வந்து தன் சம்பளத்தை வந்து குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்க சூழ்நிலைகளும் இருக்குது. அது சார் பொதுவாக இப்போ கேரளாவில் வந்துட்டு ஒரு படம் முடிஞ்ச பிறகு தான் நடிகர்கள் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு படம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வாங்குறதுங்கிறது தயாரிப்பாளர்களுக்கு பெரிய அளவில் ஒரு பேர்டனாக இருக்குது. இந்த ஒரு முறை வரணும். ஒரு படம் முடிகிறதுக்கு அப்புறம் வாங்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி முன்னெடுப்பு இல்லை சார், கண்டிப்பாக அது வந்து நாங்கள் பேசியிருக்கோம். போன நேற்றுக்குள்ளமே வந்து செயற்குழு மீட்டிங்கில் வந்து இதை பற்றி வந்து நடிகர்கள் வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலைகளை தயாரிப்பாளர்களோட பேர்டனை கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்கள் எடுத்துங்கன்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு மாதிரி நடிகர் சங்கம் இல்லாத நேரத்தில் இதை வந்து நாங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு அமைப்பு, அங்கே ஒரு பாடி வரணும் சார். வந்தால் தான் சரியாகும். லாக்டவுன் டைமில் 1500 தேட்டர் அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திரையரங்கும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய சின்ன பட தயாரிப்பாளர்கள்லாம் உடனடியாக ஓடிடி அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் கொடுக்குறாங்க. ஆனால் திரையரங்குகள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த நடிகர்களோட படம் திரையிடப்படாது அப்படின்னு சொல்லி தேட்டர் சங்கம்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சொல்லியிருக்கோம் சார்? இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அவங்க வந்து தேட்டருக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு வேறு வழி இல்லை. இன்றைக்கி இருக்க அதுக்கப்புறம் ஒரே நேரம் தான் தேட்டருக்காரங்களுக்கும் படம் தேவைப்படுது. இல்லைன்னு சொல்லுவாங்க தவிர அவங்க திறந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தேட்டருக்கு தான் முதல் பிரதானம். தேட்டரு வந்து தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை நம்ம ஓடிடியை வந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடிடியுமே வந்து எல்லா பெரிய படங்களை தான் வாங்குறாங்களே தவிர சின்ன படங்களுக்குள்ள பாதிப்புகள் இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அதனால் வந்து தேட்டர் திறந்தவுடனே அவங்களும் வந்து சரி பேச்சுவார்த்தையில் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் சார். சமீப காலமாக பெரிய நடிகர்கள் பெரிய படங்களோட படத்துக்கு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு சென்னையில் நடக்கிறது டெல்சி புதியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. எல்லாமே ஹைதராபாத் போகிறாங்க அப்படின்னு. அது வந்து தயாரிப்பாளர்கள் வந்து ஹைதராபாத் தான் நடிந்தாங்களா, நடிகர்களா, என்ன காரணம்? வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுது. தொழிலாளர் நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து கொரோனா மிக பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் எந்த மாநில அரசாங்கம் வந்து படப்பிடிப்புக்கு அனுமதி தந்திருக்காங்களோ அந்த இடத்துல இப்போ ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் இப்போ தந்திருக்கிறாங்க. இங்கேயும் சில படங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த கொரோனாலாம் ஒரு அளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பெப்சி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்று கூடி அரசாங்கத்தினுடைய ஆலோசனை பிரகாரம் அவங்களுடைய ஆதரவுடன் பெரும்பகுதி படங்கள் இங்கே திரைப்படங்கள் இங்கே தயாரிக்கிறதுக்கு ஷூட்டிங் நடக்கிறதுக்கான வழிவகை செய்யும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பெரிய படங்கள் பெரிய நடிகர்கள் இன்றைக்கி விஜய் சார் பீஸ்ட் இன்றைக்கி இங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில் தான் நடக்குது, வெளியூரில். அதே மாதிரி அரசாங்கம் இப்போ தான் வந்து படப்பிடிப்பை வந்து 100 பேர் கொண்டு இதுதான் நடத்தலாங்கிற ஒரு அனுமதியை வழங்கியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். அதே நேரத்தில் நாங்கள் வந்து அரசாங்கத்திடம் வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஒரு ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி ஒரு செக்யூர்டு பிளேஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும். எம்ஜிஆர் ஆல்ரெடி இருந்தது தான், எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டியெல்லாம் இருந்தது. அதை வந்து நிறையா மறுபடியும் சரி பண்ணி இங்கே படப்பிடிப்பு நடத்துறதுக்கு நம்ம ஆளுங்களுக்கு உள்ள தொழிலாளர்களுக்கு உள்ள பாதுகாப்பை வழங்கணும்னு நாங்கள் அதையும் கோரிக்கையாக வைக்கிறோம் சார். அமைச்சர் நேற்று மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். நிர்வாகிகள் போய் சந்தித்து தயாரிப்பாளருடைய இருக்கிற இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு என்ன வைக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் குறிப்பாக தமிழில் பெயர் வைக்கிற படங்களுக்கு கடந்த காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் தந்தது போல் வரி விலக்கு தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதுமாதிரி கடந்த கலைஞர் அரசாங்கத்தில் திரையுலகத்திற்கு பையனூரில் 100 ஏக்கர் நிலம் வழங்கியார்கள். அந்த இடத்தில் தயாரிப்பாளர்கள் மற்றும் உலகத்தை சேர்ந்த அனைவருக்கும் வீடு கட்டி தருவதற்கான திட்டத்தை துவக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதுபோல் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வைத்திருக்கிறோம். அவர்களும் கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.